ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் OBS ஸ்டூடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த OBS ஸ்டூடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பொதுவாக லைவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த OBS ஸ்டூடியோ பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இந்த OBS ஸ்டூடியோ அப்படிங்கிறது லைவ் ஸ்ட்ரீமுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். OBS ஸ்டூடியோ அப்படின்னா ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அதனுடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த OBS அப்படிங்கிறது இதனுடைய பேரில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம். ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால முழுக்க ஃப்ரீயான ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஃப்ரீயான ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஃப்ரீயாக இருந்தாலும் சூப்பரான ஒரு ப்ரோக்ராம். ஒரு காசு கொடுத்து வாங்குகிற நிறைய ப்ரோக்ராமோட எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த OBS ஸ்டூடியோ என்னென்ன விஷயத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோலையும் இன்னும் வரக்கூடிய மற்ற வீடியோஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல கம்ப்யூட்டர், ஒரு டீசெண்டான இன்டர்நெட் கனெக்ஷன், இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த OBS ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஒரு சூப்பரான ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து உங்களால் யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சர்வீஸில் வந்து உங்களால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த OBS ஸ்டூடியோ. இந்த OBS ஸ்டூடியோ ப்ரோக்ராம் வந்து விண்டோஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், மேக்ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வந்து இந்த OBS ஸ்டூடியோ ரன் ஆகும். வாங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் போய் இந்த OBS ஸ்டூடியோ ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Ubuntu 20.04 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து இந்த OBS ஸ்டூடியோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் OBS ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. நான் வந்து டார்க் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ் நான் மாற்றிருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த OBS ஸ்டூடியோ அப்படிங்கிறது வந்து மெயினாக ஸ்ட்ரீமிங்காக பயன்படுத்தக்கூடியது. நீங்கள் இதில் ரைட் சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது மெயினாக ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் இதில் வந்து இன்னும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ரெண்டாவது வந்து நீங்கள் இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே, இந்த கருப்பு கலரில் உள்ள பாக்ஸுக்குள்ளே நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி வந்து இதில் கண்டென்ட் உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த கருப்பு கலரில் இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம கொண்டு வரோமோ அது எல்லாமே வந்து லைவ் ஆகும். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன், டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு உள்ளே நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் உள்ள டிஸ்பிளே பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விண்டோவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு ஒரு சில கண்டென்ட் எல்லாம் கூட நீங்கள் ஆடியோ வீடியோ மல்டிமீடியா கண்டென்ட்ஸ் நீங்கள் உள்ள கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விர்ச்சுவல் கேமரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு கேமரா அவுட்புட்டாக வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒருவேளை ஒரு கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை ஜூமில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து நீங்கள் உள்ளே என்டர் பண்ணும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து கேமரா செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபேஸை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேமரா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கோ அல்லது கூகுள் மீட்லேயோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த OBS விர்ச்சுவல் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உள்ள செலக்ட் பண்ணுற இடத்துல இருக்கும். சரி, அப்படி வந்து நீங்கள் அந்த OBS விர்ச்சுவல் கேமரா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் கேமராவாக அதில் வந்து வரும். ஸோ நீங்கள் இதில் பண்ணுறது எல்லாமே ஒரு கேமரா இன்புட்டாக அதில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா உள்ள இன்புட் ஆகிட்ருக்கோம். அந்த மீட்டிங்கில் இருக்கிற மற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் இதில் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே வந்து அவங்களும் ஒரு அவுட்புட்டாக என்ன செய்யலாம்னா அதை பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். இது எல்லாமே வந்து நாம் ஃபியூச்சரில் பின்னால் வரக்கூடிய இந்த டியூட்டோரியல் வீடியோஸில் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோஸில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து இன்னும் நிறைய நான் போடுவேன்.
எப்படி சீன்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சீனை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது, நம்ம வந்து எப்படி ஒரு கேம் லைவ் பண்ணுறது, அல்லது எப்படி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் லைவ் பண்ணுறது, அல்லது நாம் இந்த கண்டென்ட் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அல்லது ஒருவேளை நம்ம யூடியூப்பில் லைவ் பண்ணலனா கூட இந்த கூகுள் மீட் மாதிரியான விஷயங்களில் எப்படி வந்து நாம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நாம் தொடர்ந்து பின்னால் வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது 2 விஷயந்தான். 2 பாக்ஸ் மட்டும் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, இந்த பக்கம் அதுக்கு அடுத்தால பக்கத்தில் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த 2 தான். ஏன்னா இது மூலமாக தான் நாம் இந்த ஸ்க்ரீனில் அல்லது டிஸ்பிளே ஸ்க்ரீனில் என்னென்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்கும்போது நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சீன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக சீன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் கீழே போய் இந்த ப்ளஸ் சைன் அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ சீன் 2 அப்படின்னு சொல்லி வருது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நேம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து நேம் மாற்றிக்கலாம். நம்ம தொடர்ந்து வந்து எத்தனை சீன் வேணாலும் இல்லை தொடர்ந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீன் 3, சீன் 4, சீன் 5. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து இந்த சீன் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் எல்லாமே வந்து அந்த நேம் தான் வைக்கணும்னு இல்லை, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு விருப்பமான பேர், நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு பேரை நாம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சீன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதை டெலிட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந்த சீன் 5ல் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆர் யூ ஷுர் யூ விஷ் டு ரிமூவ் சீன் 5 சொல்லி கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த சீன் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி 4ல் வச்சுட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த 4 வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சீன் மட்டும்தான் இருக்குது. இதில் போயிட்டு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா கடைசியாக இருக்கிற அந்த ஒரு சீனை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா தேர் நீட்ஸ் டு பி அட்லீஸ்ட் 1 சீன் அப்படின்னு சொல்லுது. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு சீன் வந்து இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டிஃபால்ட் செட்டிங். அதனால் நாம் இந்த சீன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சீன் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அந்த கடைசி சீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, சீன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சீன் கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து அந்த சீனுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் பேர் வைக்கிறேன். இதுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து பேர் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து நான் ஓகே கொடுக்கும்போது இங்கே சீன் வந்து டெஸ்ட் 1 அப்படிங்கிற பேரில் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இப்போ உள்ளே இருக்கிற இந்த சீனை கூட நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அதனுடைய நேமை மாற்றலாம். அதில் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் போய் அதில் பார்த்தீங்கன்னா ரீநேம் அப்படின்னு சொல்லி வருது. அந்த ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்து நான் டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, அது வந்து இப்போது டெஸ்ட் 2ன்னு சொல்லி பேர் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் 2 மேலே இருக்குது, டெஸ்ட் 1 கீழே இருக்குது. நான் வந்து இந்த டெஸ்ட் 2 வந்து கீழே கொண்டு வரணும், டெஸ்ட் 1 தான் எனக்கு மேலே இருக்கணும், டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில் வரணும்னு நினச்சேன் அப்படின்னா எதை கீழே கொண்டு வரணுமோ அதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த சீன்ஸ் பாக்ஸ்லேயே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு அம்புக்குறி மூவ் டவுன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு விருப்பமான மாதிரி என்னென்ன பேர் வேணுமோ அந்த மாதிரி நான் என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒருவேளை இது கன்ஃபியூசிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பழகும்போது இதில் வந்து எப்படிலாம் நம்ம நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றின ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, எப்படி சீன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 அப்படிங்கிறது ஒரு சீன், டெஸ்ட் 2 அப்படிங்கிறது ஒரு சீன், டெஸ்ட் 3 அப்படிங்கிறது ஒரு சீன். இந்த சீன் எல்லாமே வந்து இப்போ நாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம லைவ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படி லைவ் போயிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த டெஸ்ட் 1 சீன்லேருந்து டெஸ்ட் 2 சீனுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம உள்ளே என்ன செட் பண்ணி வச்சுருக்கோமோ அது மாறிடும். நம்ம இங்கே மாற்றும்போது அது அப்படியே லைவில் வந்து இப்போ யூடியூப்பில் நம்ம லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படின்னா லைவில் மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 இதில் மட்டும் டெஸ்ட் சீனுக்குள்ளே ஒரு சில கண்டென்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். இப்போ என்ன செய்கிறேன், டெஸ்ட் 1 அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு சோர்சஸ், இந்த சோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம எல்லா விதமான கண்டென்ட்டையும் நம்ம உள்ளே போடுவோம். ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக இருக்கலாம், அல்லது எனி கண்டென்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிறத அழுத்திங்கன்னா இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம கண்டென்ட்டாக நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மீடியா சோர்ஸ் இருக்குது, ஆடியோ இன்புட்டு, வீடியோ இன்புட், ப்ரௌசர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. இது எல்லாமே நம்ம பின்னால் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம கற்றுக்கலாம்.
இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பிக்சர் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம போடலாம். ஆக்சுவலாக ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம இதில் வந்து போட முடியும். பஸ்ட் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பிக்சர் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னா இமேஜ் ஸ்லைட் ஷோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இமேஜ் ஸ்லைட் ஷோ வந்து ஸ்லைட் ஷோ ஒவ்வொரு இமேஜாக வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிறத வந்து ஒரு இமேஜ் போடுறது. இந்த இமேஜ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே வந்து அதில் இமேஜ்னு சொல்லி பேர் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம லைவ் போடும்போது நமக்கு தெரியணும் எக்ஸாக்டாக இதில் நம்ம என்ன வச்சுருக்கிறோம் உள்ள அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு பேர் கொடுக்கணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். இமேஜ் 1ன்னு வேணால் நம்ம போட்டுக்கலாம். பின்னாடி வந்து எப்படி நம்ம நேமெல்லாம் எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ஓகே மேக் சோர்ஸ் விசிபிள் அது அப்படியே இருக்கட்டும், டிக்கிலே இருக்கட்டும். ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இமேஜ் ஃபைலுக்கு வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி போகணும். ப்ரௌஸ் பண்ணி இதில் என்ன இமேஜ் வந்து இதில் நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் வந்து என்னுடைய பிக்சர் ஒன்று இதில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதில் என்னுடைய பிக்சரை நான் வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதில் வந்து நம்ம இதை சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் 1ல் வந்து இமேஜ் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த டெஸ்ட் 2லையும் டெஸ்ட் 3லையும் நான் இன்னும் 2 இமேஜ் போடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 சீன் இருக்குது. அந்த 3 சீன்லேயும் நான் வந்து ஒவ்வொரு சோர்ஸஸ் போட்டிருக்கிறேன். டெஸ்ட் 1 அப்படிங்கிற அந்த சீனில் இதில் ஒரு இமேஜ் நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி டெஸ்ட் 2 அப்படிங்கிற இந்த சீனில் இன்னொரு இமேஜ் நான் வந்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி டெஸ்ட் 3 அப்படிங்கிறதுல இன்னொரு இமேஜ் போட்டிருக்கிறேன். உள்ளே வந்து இமேஜ் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் வியூவிங் ஏரியா. இப்போ நான் வந்து இப்போ ஒருவேளை ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது உள்ள அந்த செட்டப் வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத டெஸ்ட் 1ல் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இப்போ என்னுடைய பிக்சர் இதில் இருக்குல்ல, இது வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிடும். நான் எவ்ரி சாட்டர்டே வந்து நான் வந்து ரெகுலராக வந்து ஸ்ட்ரீம் போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ எடிட்டிங் பற்றி அந்த டியூட்டோரியல் பற்றி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 இப்போ நான் வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி இதை நான் மாற்றுறேன். இப்படி மாற்றும்போது என்ன ஆகும், எக்ஸாக்டாக நான் இங்கே என்ன மாற்றணும், இந்த ஸ்க்ரீனில் என்ன மாறுதோ அது அப்படியே யூடியூப்பில் மாறும். அதே மாதிரி டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி இதை மாற்றும்போது நான் இங்கே இதில் என்ன ஸ்க்ரீன் மாற்றிருக்கிறனோ இங்கே என்ன பிக்சர் வருதோ அது அதே மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா யூடியூப்பில் மாறும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பேசிக்காக இந்த சீன்ஸ் அண்ட் சோர்ஸஸ் நம்ம வந்து செட் பண்ணுறது. ஸோ இந்த சோர்ஸஸில் வந்து நம்மளுடைய இமேஜினேஷன் தான், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம எப்படிலாம் வந்து அதில் உள்ள வந்து அந்த சோர்ஸுக்குள்ளே அந்த சீனுக்குள்ளே நம்ம எப்படிலாம் அந்த சோர்ஸை செட் பண்ணுறோம், ஆடியோ வீடியோ பிக்சர்ஸ் ஜிப் ஃபைல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை லைவ் போடும்போது நம்மளுக்கு விருப்பமான மாதிரி ஒரு டிவியில் எப்படி வந்து ஒரு லைவ் சூப்பராக போடுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விருப்பமான மாதிரியெல்லாம் அதை டிசைன் பண்ணி நம்மளால் லைவ் வந்து போட முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்காக வந்து இந்த சாஃப்ட்வேருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம பின்னால் வர்ற நாட்களில் நம்ம இதை பற்றி இன்னும் நல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ என்னால் நான் அந்த டியூட்டோரியல் நான் தொடர்ந்து கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.